நண்பர்களே, நான் தான் உங்கள் மலையாள நண்பன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி 18 காலையிலேயே வீட்டில் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிட்டு சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு முடிவு பண்ணோம், மேட்டூர் போகலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி மேட்டூர் பார்க்கில் மேட்டூர் அணையிலேயே பார்க் இருக்கும். அணையில் நல்ல கூட்டமாக இருக்கும், நல்ல விசேஷமாக இருக்கும். அதனால் சரி மேட்டூர் பார்க் போகலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பவானி ஈரோடு டு மேட்டூர் ரோட்டில் சித்தேஸ்வரம் அடிவாரத்தில் இருக்கிறோம். சூப்பராக இருக்குது, நல்ல வியூ, நல்ல கிளைமேட்டு, நல்ல ஜில்னஸ் சூப்பராக இருக்குது. இதுதான் சித்தேஸ்வரம் மலை, நம்ம பாலமலைன்னு சொல்லுவோம். அப்படியே வாங்க போகலாம். மேட்டூர் பார்க் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாப்பாலாம் காரில் போகிறாங்க ஜாலியாக. எல்லாம் இன்றைக்கி நல்ல கூட்டம், நிறையா வண்டியெலாம் போயிட்டுருக்கு. சரி வாங்க நண்பர்களே, போய் அடுத்து மேட்டூர் பார்க்கில் பார்க்கலாம். ஓகே. எங்கள் ஒய்ஃபு இன்றைக்கி ஜாலியாக இருக்கிறாங்க. நல்லா வெளியில் கிளம்பிட்டோம், நல்லா கிளைமேட்டாக இருக்குதுன்னு சிக்கன் மட்டன்லாம் எடுத்து காலையிலே சாப்பிட்டோமா, அதனால் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க ஜாலியாக. இதுதான் நம்மளுடைய பைக்கு எழுதமப்புறம். ஓகே வாங்க போகலாம். நண்பர்களே, அதான் காவேரி ஆறு ஃபுல்லாக தண்ணி போகுது. ரோட்டொட்டியே போயிட்டுருக்கோம். ரோட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஃப்ரெண்ட் கூட வராது, கம்மியாக தான் இருக்கும். அப்படியே ரோட்டொட்டியே போயிட்டுருக்கோம். ஆறு தண்ணி இப்போ இந்த டைம் ஃபுல்லாக போகுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் ஒரு மலை இருக்கும், சின்ன மலையாக, அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் சித்தேஸ்வரம் மலை, இந்த பக்கம் சித்தேஸ்வரம் மலை, ரெண்டுக்கும் நடுவில் அப்படியே காவேரி ஆறு போகும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மலை மேலே ஏறி பார்த்தா, கொஞ்சம் தூரம் மலை மேலே ஏறி பார்த்தா அழகாக இருக்கும். அப்படியே வளைஞ்சு போகும் ஆறு. இதான் பஸ் ஸ்டாண்டு, மேட்டூர் பஸ் ஸ்டாண்டு. மேட்டூர் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு, மேட்டூர் பஸ் ஸ்டாண்டுங்க. இன்னும் இங்கேருந்து அணைக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். மேட்டூர் டேமுக்கு பார்க்கு டேமு எல்லாம் ஒன்று தான். 16க்கு போகிறது வந்தால் தான் ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும். மேலே ஆற்றை தாண்டிட்டு மலை ஏறி போய் அந்த வரணும் 16 கண்ணு பார்க்கறதுக்கு. நம்ம டேம் போகிறதுனால நேராக போகணும். 16க்கு போகிறதுனால அந்த ரோட்டில் போகலாம், நேராக போய் ரைட்டு கட் பண்ணலாம். இங்கேயே போலீஸு துரத்தி விட்றாங்க, 2 வீலர் போகக்கூடாதுன்னு. வாங்க போய் பார்க்கலாம். பார்க்கில் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால விட மாட்டாங்க. போய் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். நண்பர்களே, வண்டி நிறுத்திட்டோம். இப்போ பார்க் நடந்து போகிறோம். கூட்டம் பாருங்கள். 12 தான் ஆகுது. நேரத்துலேயே இந்த கூட்டம். ஏன்னா ஈவினிங்கு ஆக நல்ல கூட்டம். அதுதான் ஏற்றுமாரி தெரியுது தான் மேட்டூர் அணை. இன்னும் பார்த்தீங்கன்னா இதான் 16 போகிற வழி. இது பஸ் ஸ்டாண்டு போகிற வழி. பாருங்க, கூட்டம் நல்ல கூட்டமாக இருக்குது. 2 வீலர்லாம் நாட் அலவுடு. ஏதாவது லோக்கல் இருக்கிறவங்க இப்படி வந்துடுறாங்க 2 வீலரில். பாருங்க கூட்டம் பாருங்கள், நல்ல கூட்டமாக இருக்குது. நம்மளே இதை ஸ்ட்ரைட்டாக போனால் பார்க்கு குளத்தூர், கோவிந்தபாடி, பாலாறு, மாதேஸ்வரமில் இந்த வழியாக தான் போகணும். அலை மேலேயே தான் போகணும். மாதேஸ்வரமில் போகிறது இருந்தால் மாதேஸ்வரமில் போய் அப்படியே கொல்லையால் போய் மைசூர் போகலாம், பெங்களூர் போகலாம், இங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த கண்ணாடி தான் பாருங்கள், சின்ன வயசில் போட்டது. இப்போ வந்து வேறு மாடல் வந்துருச்சு. முன்ன வந்து வேறு மாதிரி இருக்கும், இப்போ வந்து வேறு மாடல் வந்துருச்சு. முன்ன அப்படியே கேரி பேக் மாதிரி அந்த சவிக்காத்தில் வர கண்ணாடி இருக்கும் சோப்பாக. இப்போ வந்து அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துருச்சு. சின்ன வயசில் அது மாதிரி ஏதோ ஒரு வெளியில் போனால் இப்படி போடுவோம். நிறையா கடை இருக்குங்க. எல்லாம் பெல்ட்டு, தொப்பி, இதெல்லாம் பாத்திரம், வளையல், பூவு, காகித பூவு, பொட்டு எல்லாம் நிறையா இருக்குது பாருங்க. ஒருத்தர் அப்படியே ரோட்டில் சிவபெருமானம் சூப்பராக வரைஞ்சிக்கிறாரு. அழகாக இருக்குது பாருங்கள். அவர் தான் வரைஞ்சிக்கிறாரு பாருங்கள், எவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிக்கிறாருன்னு. சூப்பராக இருக்குங்க.
சிவபெருமான் நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருக்கார் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். சிவபெருமான் நல்லா வரைஞ்சிக்கிறாரு, அவர் தான் வரைஞ்சிக்கிறாரு. இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த பொம்மையை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். காதில் அப்படியே மாட்டுறது, அந்த பாப்பா மாட்டிக்கு பாருங்க. 100 ரூபாயாம்மா, 100 ரூபா தானே சொல்லிச்சேன், என்னன்னே தெரில. காதில் மாட்டிக்கிட்டு எல்லாம் நிறையா வீடியோலாம் பார்த்துக்கிறேன். இந்த அங்கேயே இருக்குது அந்த பொம்மை. மொத்தம் தட்டுவாங்க. அவர் பாரு ஜவுமுட்டா கொண்டு போகிறாரு. ஜவுமுட்டா ஏதாவது சின்ன வயசில் சாப்பிட்டது இதான் கிட்டத்தட்ட பார்க்குறோம். சாமி படம்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நண்பர்களே, மேட்டூர் அணை பார்க்கு தான் உள்ள. பார்க்கில் நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம். ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. இந்த பக்கம் தான் கோயில் இருக்கும். மேட்டூர் அணை நிற்பேன். டிக்கெட் வாங்குறது வரை ஏகப்பட்ட கூட்டமாக இருக்க மாட்டேங்குது. டிக்கெட் கொண்டு பாருங்கள், 5 இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் கூட்டமாக இருக்குது. நம்ம செல்லுக்கு டிக்கெட் வாங்கணும். கற்றுக்கலாம் பாருங்கள். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே பார்க்கில் போகிறோம். உள்ள வந்தாச்சு. இதான் மேட்டூர் அணை. இதான் தண்ணி திறந்து விடுறது. தண்ணி வருது ஆற்றுல. தண்ணி இப்போ கம்மியாக தான் இருந்துருக்காங்க. அதெல்லாம் உயிரோடு இருக்கும். பாறையில் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்க. சூப்பராக இருக்குது மேட்டூர் பார்க்கு. இங்கே மேடம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் மேட்டூர் அணை நிற்பேன். நல்லா சக்தி வாய்ந்த கோயில். நண்பர்களே, அங்கே ஒரு தொங்கு பாலம் இருக்குது பாருங்கள். முன்னெல்லாம் அந்த வழியை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் உடல் இருக்குது. என்ன காரணம்னு தெரில. அப்புறம் தண்ணி சூப்பராக வருது. அந்த தொங்கு பாலத்தில் முன்னெல்லாம் வந்து போய்க்கிறோம். அதெல்லாம் விடுறதில்லை இருக்குது. அதில் அந்த தொங்கு பாலத்தில் வந்து அந்த பாலத்தை வழியே போய் அப்படியே ரோட்டுக்கு போயிடலாம். ஆனால் இப்போ விடுறதில்லை. ஆனால் அங்கே பாருங்கள், அதெல்லாம் தண்ணி ஊற்றுற இடம். ஆற்றுல தண்ணி ஊற்றுறது 18க்கு. அங்கே பாருங்கள் என்ன கூட்டம்னு. உங்களே பார்க்கு ஃபுல்லாக முன்னாடியே 2 யானை வரவேற்குது. சூப்பராக யானை சிலை சூப்பராக இருக்குது பாருங்க. நீரூற்று பார்க்கில் நீரூற்று இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்னும் கூட்டம் அதிகமாக இல்லைங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ கூட்டம் கம்மி தான். மேடம் ரசித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நானும் டாக்டர் வரேன். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நீரூற்று ரவுண்டானம் சூப்பராக இருக்குது. நைட்டில் பார்த்தா லைட்டிங் சூப்பராக இருக்கும். மேடம் அப்படியே ரசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயில் இல்லை, ஆனால் உருக்கம் பயங்கரமான உருக்கமாக இருக்குது. கிளைமேட் அப்படி
அதனால் வேத்து வேத்து குறைச்சிக்காங்க. இதான் மேட்டூர் அணை டேம் பாருங்கள். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 75 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 1935 கட்டினாங்க. இப்போ கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மரம் பாருங்கள், இவ்வளோ பெரிய மரம், எல்லாம் மாமரம், சூப்பராக இருக்குது. டேம் பாருங்கள், மேட்டூர் டேமு இதுதான். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே நடுவேல சுரங்கமாக இருக்கும். இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் சுரங்கம் மாதிரி உள்ளே போகும். மேட்டூர் அணை டைனோசர் பாருங்கள் செஞ்சுக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. சிலை, டைனோசர் சிலை. நல்லாயிருக்கு, கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. என்ன கொஞ்சம் உருக்கமாக இருக்குது, வெயிலில் உருக்கம் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. டேமு பார்க்கு நம்ம நினச்சா வர்றது அடிக்கடி இருக்கும். அதாங்க செமையாக இருக்கும். மேட்டூர் அணை பாருங்க, அப்படியே கருங்கல்லையே செதுக்கி கட்டிக்கிறாங்க கல். முன்னையெல்லாம் அப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2000க்கு முன்னாடிலாம் இந்த படிக்கட்டு வழியே விட்டுக்கிட்டு இருந்தாங்க மேலே போகிறதுக்கு. இப்போலாம் விடுறதில்ல. பாருங்க, காணாத நாய் வருகின்ற மாதிரி 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஐஸ்கிரீம்லாம் அப்பப்போ வாங்கி தான் கொடுப்பேன், இல்லைன்னு இல்லை. ஆனால் இங்கே பார்த்தது 2 ஐஸ்கிரீம். சாப்பாடு தான் முக்கியங்கிற மாதிரி அவங்க சாப்பிட்றதா போய் முக்கியம். சாப்பிடு பார்க்கு தான். சாரி, குழந்தைகள் தூரி ஆடுறதான். விவசாயம் ஆக்சுவலாக கூட்டம் கம்மிங்க, பயங்கர கூட்டம் வரும். கூட்டம் இல்லை. இதுதான் லவ் பேர்ட்ஸு நிறையா வச்சுக்கிறாங்க. மேலே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஐஸ்கிரீமு. சாப்பிட்டோம், நம்ம அப்படியே வீடு எடுத்துக்கலாம். பாருங்கள், லவ் பேர்ட்ஸ் நிறையா இருக்குது. நல்லா இருக்குது, லவ் பேர்ட்ஸு நிறையா இருக்குது. லவ் பேர்ட்ஸ் இதில் பாம்பு இருக்கும். சரி, இதில் முதல்ல இருக்கும், ஆனால் பிள்ளையாடுறது. முதல்ல பண்ண உள்ளே இருக்குங்க, முதல்ல இருக்குங்க. முதல்ல தெரியுதுங்களா? முதல்ல இருக்குது. அந்த கடைசியில் முதல் இருக்குது. குட்டி முதல்ல இருக்குது, பெருசு இல்லை, சின்ன குட்டியாக இருக்குது. சாரை பாம்பு, மஞ்சாரை, கருஞ்சாரை, அது 3 மஞ்சாரை. நம்ம டேமை கட்டிங் ஒரு மேட்டூர் அணையை கர்னல் விஎம் எல்லிஸ் ராயல் பரிவல் மேட்டூர் அணை சிட்டி. இவர் தான் அணை கட்டின சிட்டி. பாருங்க, அணையின் டீட்டெயில் பாருங்கள். மேட்டூர் அணை வரும் 6 காவிரி. அணையின் நீளம் 5300 அடி. அணையின் உயரம் 214. கீழிருந்து அடியிலிருந்து அணையின் அடிமட்ட அகலம் 171 அடி. நீர்த்தேக்கம் ஆழம் 165 அடி. பயன்படும் நீரின் கொள்ளளவு 120 அடி. அணை கட்டுறதுக்கு பார்த்துங்க 450 கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிறாங்க. 1925 34 முடிச்சிட்டாங்க. டிக்கெட்டு கொடுத்துட்டோம், டிக்கெட் வாங்கிட்டு தான் போனோம். இந்த டேம் கட்டினவர் இவர் தாங்க. அதுலேயும் பாம்பு தான் இருக்குது, வேறு என்ன இருக்கும்.
முடியாது அப்படி இருக்கவே தான். சுவாமி சோகமாக இருக்கு. இந்த ஃபோட்டோ என்னோட நம்புறதுல கை கொடுத்துட்டா எப்படிப்பா கொடுக்க முடியாது பாப்பா. அப்படியே வீஸ் போடுங்க மேலே போடுங்க நம்பரு. ஜாலியாக உட்காந்துட்டாங்க நம்மள, அதனால் உட்கார முடியல. ஜாலியாக உட்காந்துருக்குறேன். வெயில் இருக்குதுன்னு நான் எந்திரிச்சிட்டேன். அவங்க உட்காந்துட்டாங்க. நல்லாயிருக்கு பார்க்கு. ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து பாருங்கள். நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும். நல்லாயிருக்கு. நல்லா பார்க்கு. இப்போ தான் செடி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாச்சுன்னு நல்லாயிருக்கும். வந்து 2-3 வருஷம் அது பார்க் வந்து இப்போ தான் வந்துக்கிறோம். இங்கே அந்த ஈஸ்வரன் சிலை சூப்பராக இருக்கும். மேடம் ஈஸ்வர சிலை பார்த்துட்டு தியானத்தில் உட்காந்துட்டாங்க பாருங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம மறுபடியும் வேறு வீடியோவில் பார்க்கலாம். கிளம்பாமல் இருக்கிறேன். தண்ணி தாக எடுத்துக்கிச்சு. ஐஸ்கிரீம் கொஞ்சம் போல் சாப்பிட்றதுல தண்ணி தாக எடுத்துக்கிச்சு. மேடூர் அணை பார்க்கு வந்தால் அதை வந்துட்டு கிளம்பி போகிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர் வந்துட்டு கிளம்பியாச்சு. பார்க்கெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வர வழியில் நல்லா இருந்துச்சு. வயக்காடு சூப்பராக இருக்குது. ஆறு பாருங்கள் பக்கத்தாலேயே இருக்குது. அதுதான் ஆறு தெரியுங்களா? அதுதான் ஆறு. சூப்பராக இருந்துச்சு வயக்காடு பக்கத்துலேயே. அதனால் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு எடுக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஓகே நண்பர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலைகளின் நண்பன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுற்றி ஒரே டயர்ட் ஆகிட்டாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கூட்டம் கம்மி தான். இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடந்ததுனால ஒரே டயர்ட் ஆச்சு. அதனால் கிளம்பிட்டோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.